Exercise 3.1 third sum. If alpha, beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta, 2 gamma. ஓகேவா, நம்மளுக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதனுடைய ரூட்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆல்பா பீட்டா அண்ட் காமான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுவே இந்த ரூட்ஸ் வந்து 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமான்னு இருந்ததுன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேக்குறாங்க. ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், S1 S2 S3ங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, S1ங்கறது ஜெனரலா எப்படி இருக்கும் கியூபிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, cubic equation general form cubic equation எப்படி இருக்கும் அப்படின்னா x cube minus s1 x square plus s2x minus s3 equal to 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த s1ங்கறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா alpha plus beta plus gamma ன்னு எழுதணும். s2ங்கறது எப்படி எழுதுவோம், alpha beta plus beta gamma plus gamma alpha. ஓகேவா, and S3ங்கிறது என்னது, மூணுத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் ஆல்பா பீட்டா காமா. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு S1 S2 S3ங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, S1ங்கிறது என்னது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்ல பிளஸ் இருக்கு, ஆனா இந்த இடத்துல மைனஸ் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஆன்சர் S1 எழுதும் போது மைனஸ்னு ஆன்சர் எழுதணும், -2. ஓகேவா, இப்ப S2 கம்பேர் பண்ணி பாருங்க, இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு, இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு, சோ +3 தான் வரும். அதே மாதிரி S3 கம்பேர் பண்ணி பாருங்க, இங்க +4 இருக்கு, இங்க -S3 இருக்கு. அப்ப அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், -4ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இங்க S3ங்கிறது -4 இருந்தா தான் என்ன செய்ய முடியும், இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு இங்க பிளஸ் வரும். அதே மாதிரி இங்க S1ங்கிறது இங்க -2 இருந்தா தான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்து இங்க +2x² வரும். சோ அதனால ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா, இப்ப இந்த மாதிரி ரூட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ரூட்ஸ் வந்து இஃப் த ரூட்ஸ் ஆர் 2 alpha 2 beta 2 gamma இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஈக்குவேஷன். அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி ரூட்ஸ்க்கு நம்ம மறுபடியும் S1 S2 S3 கண்டுபிடிக்கணும். S1 என்னவா இருக்கும், 2 alpha plus 2 beta plus 2 gamma. இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு, 2 காமனா இருக்கு இல்லையா, சோ 2 காமனா எடுத்துருங்க. அப்ப 2 into alpha plus beta plus gammaன்னு இருக்கு. சோ 2 into இந்த alpha plus beta plus gammaவோட வேல்யூ என்னது, -2. சோ 2 into -2 -4. அதே மாதிரி S2 என்னது, ஆல்பா பீட்டா. அப்ப இங்க என்னது, இது ரெண்டு டேர்ம்ஸா மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்ப என்ன கிடைக்கும், 4 ஆல்பா பீட்டா பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 பீட்டா காமா பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 4 ஆல்பா காமான்னு கிடைக்கும். ஓகேவா, இதுல எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு, 4 காமனா இருக்கு. ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா இன்டு காமா. ஓகேவா, which is equal to 4 into இந்த ரூட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்னது 3. so 4 3s are 12. அதே மாதிரி S3 நம்ம கண்டுபிடிக்கலாமா, S3 என்னது, ஆல்பா பீட்டா காமா இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க என்னது இருக்கு, 2 into எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 2s are 4 4 2s are 8 8 ஆல்பா பீட்டா காமா. அப்ப 8 into இதனுடைய வேல்யூ -4, so -32 வந்துடும். இப்ப புதுசா கண்டுபிடிச்ச S1 S2 S3 இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். therefore cubic equations with roots 2 alpha 2 beta 2 gamma is என்னது, x cube ஜெனரல் ஃபார்முக்கு போயிடணும், -S1 இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடணும். அப்பதான் நம்ம கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ இங்க -4 இருக்கனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4x². அடுத்தது பாருங்க, S2 என்னது 12, சோ பிளஸ் 12x. அடுத்து S3 என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, -32. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 32 which is equal to 0. இதுதான் நம்மளோட நியூ கியூபிக் ஈக்குவேஷன்.